திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் ஹரிபிரசாத் இணைப்பில். ஹரிபிரசாத், இப்போ இந்த 11th சேர்றதுக்கு 5000 ரூபாய் கட்டணம், இது எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. அரசு பள்ளியில் கட்டணம் இவ்வளவு வசூலிக்க கூடாது என்பது விதி. எப்படி வசூலிக்கப்படுகிறது, என்ன விவரம்? வணக்கம். வடசென்னை திருவொற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட அஜாக்ஸ் பகுதியில் அரசு ஜெயகோபால் கோடரியா பள்ளி செயல்பட்டு வருகிறது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பள்ளியில் அனைத்து மாணவர்களிடமும் புத்தக கட்டணம் என குறைந்தபட்சம் 250 ரூபாய் முதல் வசூலிக்கப்படுவதாகவும், 10ஆம் வகுப்பு வேறு பள்ளியில் பயின்று இந்த பள்ளியில் 16ஆம் வகுப்பு சேர வரும் மாணவர்களிடம் 5000 ரூபாய் வரை கட்டணத்தை தலைமை ஆசிரியர் வெற்றி செல்வி கேட்பதாகவும், அதற்கு எந்த ரசீதியும் வழங்கவில்லை என்று மாணவர்கள் கூறுகின்றனர். இது தொடர்பாக அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் வெற்றி செல்வியை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது 250 ரூபாய் வாங்குகிறோம், ஆனால் எந்த காரணம் என்று தெரியாது, அதை போனில் கூற முடியாது, நேரில் வாருங்கள் என பொறுப்பற்ற முறையில் பதில் கூறுகிறார். அரசு பள்ளியின் மாணவ மாணவர்களுக்கு புத்தகம், ஸ்கூல் பேக் உட்பட அனைத்தையும் தமிழக அரசு 1 ரூபாய் கட்டணம் இன்றி வழங்கி வரும் நிலையில் தலைமை ஆசிரியர் தலைமையில் அரசு பள்ளியில் நடக்கும் இந்த வசூல் வேட்டை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மெயின்டெனன்ஸ் செலவுக்காக இந்த பணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் அனைத்து செலவுகளையும் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் அவ்வப்போது செய்து வரும் நிலையில் மாணவர்களிடையே தலைமை ஆசிரியர் வசூலிக்கும் இந்த கட்டணம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபாலகிருஷ்ணன். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிபிரசாத்.